ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும். இன்றைக்கி ஒரு அருமையான வீடியோ என்ன அப்படின்னா, நேற்று சப்ஸ்கிரைபர் கிட்ட ஒருத்தர்கிட்ட பேசும்போது இந்த ஒரு விஷயம் எனக்கு கண்டென்ட்டாக பேசணும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கண்டென்ட்டு. இந்த ஆப்ஷன் ப்ரீமியத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு ரகசியம் ஒன்று இருக்குது. இந்த ரகசியத்தை புரிஞ்சுக்கிட்டால் டெக்னிக்கல்ஸை விட இது ரொம்ப கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றத நான் அவர்கிட்ட பேசினேன். அவர் தான் சொன்னார், கண்டிப்பாக இதை நீங்கள் பேசினா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொன்னார். ஸோ அதுக்காக கண்டிப்பாக இந்த ஒரு கண்டென்ட் இருக்க போகுது. கண்டிப்பாக இந்த ஒரு கண்டென்ட் மோஸ்ட்லி யாரும் பேசியிருக்க மாட்டாங்க. ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி நம்ம வீடியோ அண்ட் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க இப்போ இந்த கண்டென்ட்டை பார்க்கலாம். எஸ், நேற்று நம்ம போட்ட நாளை முதல் மார்க்கெட் ஏற வாய்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோக்கேற்ப ஸோ நம்ம கணிச்சா மாதிரி இன்றைக்கி மார்க்கெட்டு கிட்டத்தட்ட ஒரு 1.3% ஏறி இருக்குது. இந்த மார்க்கெட் ஏறினதுக்கான காரணங்கள் அந்த வீடியோவில் இருக்குது. ஸோ ஒன்றும் இல்லைங்க, நியூ எக்ஸ்பைரி மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகும்போது புதுசாக வந்து பொசிஷன் வந்து பில்ட் பண்ணுவாங்க. அதனால் மார்க்கெட் கொஞ்சம் வந்து உயர்வாக இருக்கும் அப்படின்றத தான் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதுபடியே இன்றைக்கி எல்லா இண்டெக்ஸுமே கிட்டத்தட்ட ஒரு 1.3% வரையும் ஏறி இருந்தது. ஸோ இதை தான் அந்த வீடியோவில் சொல்ல ட்ரை பண்ணேன். கண்டிப்பாக இன்றைக்கி அதுவும் நடந்ததுனால ஜஸ்ட் ஒரு இன்ட்டு மாதிரி இந்த வீடியோவில் சொல்கிறேன். அண்ட் வர நாட்களில் கண்டிப்பாக நம்ம ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கோம். என்ன அப்படின்னா, டெய்லி போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் மாதிரி இல்லைனா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மாதிரி ஒரு வீடியோ பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் தான் இருக்கும். இந்த 6 நிமிஷமும் எப்படி நாளைக்கு கொஞ்சம் ட்ரேடிங்கை கொஞ்சம் பெட்டராக பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். கண்டிப்பாக இது நீங்கள் யூஸ்வலாக பார்க்குற விஷயம் மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் ரொம்ப கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமும் சேர்க்க போகிறேன். கண்டிப்பாக அந்த வீடியோக்களுக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா அந்த வீடியோ 5 நிமிஷம் 6 நிமிஷம் அப்படின்னா கூட அதுக்கு பின்னாடி கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஒரு உழைப்பு இருக்குது அப்படின்றதுனால நீங்கள் சப்போர்ட் பண்ணால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதை வீடியோவாக நம்ம போஸ்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு ஒரு போல் கூட வச்சுருந்தா கிட்டத்தட்ட ஒரு 94% வந்து வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டதுனால கண்டிப்பாக நம்ம இந்த சண்டேலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ வீடியோ ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்றத நானுமே நம்புகிறேன். நம்ம இப்போ கண்டென்ட்டுக்கு வந்துடலாம். ஸோ ஆப்ஷன் ப்ரீமியத்தில் இந்த மாதிரி ஒரு ரகசியம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஸ்ட்ரைட்டாக நம்ம கண்டென்ட்டில் இன்றைக்கி நிஃப்டியோட ஸ்பாட் வந்து கிட்டத்தட்ட 24,835 ஸ்பாட் வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ அதனால் நம்ம ஒரு அர்த்தமணி கால்குலேஷனை எடுத்துக்கலாம். இதுக்கு பின்னாடி என்னென்ன விஷயங்கள் இருக்குது, இந்த விஷயங்களை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும், அண்ட் இந்த விஷயங்களை வச்சு நம்ம ட்ரேடை எப்படி கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறது, அதுதான் விஷயம். ஸோ இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் தெரியும் இது டெக்னிக்கல்ஸை விட கொஞ்சம் நிறைய பெஸ்ட்டாக நல்லாவே இருக்கும் அப்படின்றது. ஸோ இங்கே நீங்கள் பார்க்குற அர்த்தமணியோடைய ஒன்றும் இல்லை, அர்த்தமணியோடைய இது வந்து சி ப்ரீமியம், இது வந்து பார்த்திங்கன்னா பிஇ ப்ரீமியம். ஓகேங்களா, வேறு எதுவுமே இல்லை. ஸோ இந்த அர்த்தமணியோட ப்ரீமியத்தை பாருங்கள். சின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது 15 பாயிண்ட் வந்து அதிகமாக இருக்கிற அர்த்தமணியை தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ அதனால் கால் சைடு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இதிலே தெரியுது நமக்கு, கால் சைடு இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த அர்த்தமணிக்கும் ஸ்பாட்டுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 15 பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த 15 பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கால் ஆப்ஷன் ஓடிஎம்மாக இருக்கும் அண்ட் இந்த புட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஐடிஎம்மாக இருக்கும். ஸோ ஐடிஎம் அப்படின்னு சொன்னால் அதில் வந்து இன்ட்ரென்சிக் வேல்யூ அதிகமாக இருக்கும். இது நமக்கு தெரிஞ்சது. ஓடிஎம்மை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இன்ட்ரென்சிக் வேல்யூவே இருக்காது மோஸ்ட்லி. பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதை விட கம்மியான ஒரு இன்ட்ரென்சிக் வேல்யூ மெயின்டைன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா 15 பாயிண்ட் வந்து கம்மியாக இருந்தாலுமே கால் ஆப்ஷனோட ரேட்டை பாருங்கள். ஸோ கால் ஆப்ஷனோட ரேட் கிட்டத்தட்ட வந்து 148 ரூபா, புட் ஆப்ஷனோட ரேட் வந்து 122 ரூபா. ஸோ இங்கே தான் நம்ம பார்க்க போகிறோம் அந்த ரகசியம் என்ன அப்படின்ட்டு. ஸோ இங்கே இந்த அர்த்தமணியில் நீங்கள் இப்படி பார்க்கும்போது ப்ரைஸில் என்ன வேரியேஷன் இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக நீங்கள் நோட் பண்ணி ஆகணுங்க. ஏன்னா இதில் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரகசியம் அப்படின்றது தெரியும். ஏன்னா இந்த அர்த்தமணி ப்ரீமியமே சொல்லிடும் மார்க்கெட் எந்த சைடு போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மார்க்கெட் இங்கே கால் சைடு ப்ரீமியம் அதிகம் அப்படின்னா இங்கே இந்த சைடு தான் மார்க்கெட் போக போகுது. அதாவது கால் சைடு தான், எந்த சைடு ப்ரீமியம் அதிகமாக இருக்கோ அந்த சைடு தான் மார்க்கெட் போக போகுது. எப்படி அது போக போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு தான் வந்து காஸ்ட்லியான ப்ரீமியமில் என்ன நடக்கும், சீப்பான ப்ரீமியமில் என்ன நடக்கும் அப்படின்றது புரிஞ்சுக்கணும். காஸ்ட்லியான ப்ரீமியம் அதாவது இந்த 148 ரூபாயில் என்னென்ன இப்போ நடந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத நான் சொல்கிறேன். அதாவது ஒரு ஆப்ஷன் கான்ட்ராக்ட் உருவாகிறதுக்கு ஒரு பையர் ஒரு செல்லர் வேணும், கரெக்டுங்களா? ஸோ பையர் ஜஸ்ட் ப்ரீமியம்
கொடுக்குறாங்க, செல்லர் வந்து பார்த்தீங்கன்னா அதை எழுதுறாங்க அப்படின்னால கேபிட்டல் கொஞ்சம் அதிகமாக வச்சு இந்த கான்ட்ராக்டை உருவாக்குவாங்க. செல்லர் தான் கண்டிப்பாக கான்ட்ராக்டை உருவாக்குறாங்க. இப்படி கான்ட்ராக்டை உருவாக்கிட்ட பிறகு என்ன நடக்கும் அப்படின்னா 2 பேருக்குமே ஒரு வார் மாதிரி நடக்கும். ஓகேங்களா? ஸோ நீ நினச்சது போகுதா இல்லை நான் நினச்சது போகுதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார் தான். ஸோ பையர் அப்படின்னா அவர் சொன்ன மாதிரி போனால் மட்டும்தான் காசு. இதுவே செல்லருக்கு அந்த சைடு போகலை அப்படின்னாலே காசு. ஓகேங்களா? ஸோ இதனால தான் செல்லர் கொஞ்சம் ஸ்பெஷல் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சது. இங்கே இந்த காஸ்ட்லி ப்ரீமியம் என்ன நடக்கும் அப்படின்றத பார்க்கலாம். அதாவது இங்கே நான் ஒரு கான்ட்ராக்டை வச்சு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த ஒரு கான்ட்ராக்டை வச்சு சொன்ன இடத்துல பையர் இருக்காங்க, செல்லர் இருக்காங்க. ஸோ பையர் நினச்சா மாதிரி போகுது அப்படின்னு வச்சுக்கலாம். அதனால தான் ப்ரீமியம் ஏறுது. ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். ஏன்னா எல்லா கான்ட்ராக்ட்டுமே இது வந்து ஈக்விட்டி மாதிரி கிடையாதுங்க. ஆப்ஷன் ப்ரீமியம் அப்படின்றது ஈக்விட்டி கிடையாது. இட்ஸ் அ கான்ட்ராக்ட். கான்ட்ராக்ட் சொல்லும் போது அங்கே வந்து 2 இண்டிவிஜுவல்ஸ் 2 பேர் இருக்காங்க, 2 வேரியபிள் இருக்காங்க. ஒரு வேரியபிள் அவங்க அந்த சைடு போகணும் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா மார்க்கெட் மேலே போகும். ஓகேங்களா? ஒரு உதாரணத்துக்கு இங்கே ப்ரீமியம் ஏறுது அப்படின்னா ஒரு 50 ரூபாவில் ஒரு பையர் வாங்குறாங்க, ஒரு 50 ரூபா அதே கான்ட்ராக்ட் ஒரு செல்லர் விற்கிறாரு. இங்கே 50 ரூபா இருந்த கான்ட்ராக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 70 ரூபாய்க்கு போகுது அப்படின்னா இங்கே சினாரியோ என்ன நடக்கும்? கண்டிப்பாக பையருக்கு 20 ரூபா ப்ராஃபிட்டு, செல்லருக்கு 20 ரூபா நஷ்டம். ஓகேங்களா? பையர் ஓடைய மென்டாலிட்டி எப்படி இருக்கும், செல்லரோட மென்டாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டா தான் இந்த ஆப்ஷன் ப்ரீமியத்தோடைய இந்த உள் நோக்கம், இந்த ரகசியம் அப்படின்றது புரியும் அப்படின்னு சொல்லுவேன். அதாவது பையர், அதாவது இந்த 20 ரூபா ப்ராஃபிட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 20 ரூபா ப்ராஃபிட் 70 ரூபாய்க்கு போயிடுச்சு. ஒரு பையர் என்ன தெரியுமா நினைப்பாங்க, இது நம்மள நிறைய பேர் பண்ணுவோம். ஓகே, ரவுண்ட் நம்பர், நான் 100 ரூபாய்க்கு வந்தால் வெளியேறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செல் ஆர்டர் போட்டு உக்காந்துருவீங்கப்பா. கரெக்டாக? ஆனால் இங்கே செல்லர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கிடையவே கிடையாது. அவனுக்கு 100 ரூபா போச்சு அப்படின்னா 50 ரூபா லாஸ் டோட்டலாக. ஏன்னா அவன் 50 ரூபாய்க்கு விற்றுட்டான். ஸோ 50 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கு வாங்கணும் அப்படின்னா அவனுக்கு 50 ரூபா லாஸு. அப்போது இங்கே இவனுக்கு லாஸ் அப்படின்றதுனால இந்த செல்லர் கண்டிப்பாக ஒரு ஆர்டரை முன்கூட்டியே போட்டு வைக்க மாட்டாங்க, மார்க்கெட்லேயே அடிப்பாங்க. இப்போ சொல்லுங்கள், இது நம்ம ஒரு கான்ட்ராக்டை மட்டும் பேசணும். இப்போ அப்படியே நினச்சிக்கோங்க, கிட்டத்தட்ட மார்க்கெட் நீங்கள் பார்க்குற அட் த மணியில் ஒரு உதாரணத்துக்கு 1 கோடி கான்ட்ராக்ட் இருக்குது. ஓகே, 1 கோடி கான்ட்ராக்ட் அப்படின்னா 1 கோடி அந்த கான்ட்ராக்ட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா வேரியபிள்ஸ் அப்படின்னா வேறு ஆட்கள் அப்படி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஒருத்தர் 20 ரூபா செல் பண்ணியிருப்பார், 20 ரூபாவில் செல் பண்ணியிருப்பார். ஒருத்தர் 30 ரூபாவில் செல் பண்ணியிருப்பார், ஒருத்தர் 30 ரூபாவில் பை பண்ணியிருப்பார், 20 ரூபாவில் பை பண்ணியிருப்பார், 25 ரூபாவில் பை பண்ணியிருப்பார். இது மாதிரி வேரியபிள் எந்த ப்ரைஸில் வேணால் வாங்கியிருக்கலாம். பட் இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு சைடு போகும்போது, ஏதோ ஒரு சைடு, கால் சைடோ புட் சைடோ, இங்கே வந்து ப்ரீமியத்தை பற்றி தான் பேசுகிறோம் அப்படின்றதுனால கால் சைடு போகுது அப்படின்னா கால் சைடு செல்லர் இங்கே ட்ராப் பண்ணிடுவாங்க. அதுதான் கால் செல்லருடைய ஹாட் ஸ்பாட்டுன்னு சொல்லுவேன். ஓகேங்களா? அப்போது இங்கே ஃபுல்லாகவே ட்ராப் ஆயாச்சு. ஓகேங்களா? 1 கோடி கான்ட்ராக்ட் இருக்குது, 1 கோடி வேரியபிள் இருக்குது. இங்கே நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் பையர் அழகாக பொறுமையாக ஆர்டரை போட்டு உக்காந்துடலாம். பட் செல்லர் அப்படி கிடையாது. எனக்கு வேணும்னு சொல்லி முந்தி அடிச்சுக்கிட்டு வாங்கும்போது தான் இந்த ஹாட் ஸ்பாட்டு கிரியேட் ஆகுது. அதாவது அவங்களுக்கு லாஸ் போகுதுங்க. ஸோ லாஸ் போகுது அப்படின்னா எனக்கு கான்ட்ராக்ட் வந்தாகணும். அதாவது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வெளியே வந்துடுறேன், எக்ஸிட் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு அவ்வளோ பேருமே அட் அ டைமில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிட் பண்ணுறது தான் இந்த விஷயம். இதுதான் இந்த ஹாட் ஸ்பாட்டு. இங்கே இந்த காஸ்ட்லி ப்ரீமியம் என்ன நடக்கும் அப்படின்னா, ஸோ இந்த காஸ்ட்லி ப்ரீமியத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரீமியம் ஏற செல்லர்ஸ் எல்லாருமே அவுட் ஆகிட்டு வராங்க. அதனால தான் இங்கே புட் ப்ரீமியத்தை விட கால் ப்ரீமியம் அதிகமாகிட்டே போகுது. அதே மாதிரி இதுக்கு ஆப்போசிட்டில் புட்டு ப்ரீமியம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அழுத்தத்துக்கு உண்டாகும். இந்த அழுத்தம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து இதில் ஷார்ட் வந்து கிரியேட் பண்ணப்படுது. இதில் எப்படி ஷார்ட் வெளியே போகுதோ அதுக்கு ஈக்குவலாக இங்கே வந்து ஷார்ட் பில்டப் பண்ணுறதுனால தான் ப்ரைஸ் இதை விட இது கம்மியாக இருக்குது. இதை தான் புரிஞ்சுக்கணும். ஸோ காஸ்ட் ப்ரீமியம், அதாவது காஸ்ட்லி ப்ரீமியம் அப்படின்னா அதோட மீனிங் என்ன, சீப் ப்ரீமியம்னா ஒன்றும் இல்லை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஷார்ட் வந்து பில்டப் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்டை வந்து கவர் பண்ணுறாங்க. இதுதான் விஷயம். இப்போது இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, காஸ்ட்லி ப்ரீமியமாக மார்க்கெட் மூவ் ஆகுது அப்படின்னா தயவு செஞ்சு அங்கே செல் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? ஒரு வேளை அது நீங்கள் சான்ஸாக எடுத்துக்கிறீங்க, நான் பை பண்ணுறேன் அப்படின்னா தாராளமாக ஒரு ரிஸ்க்கை வச்சு பை பண்ணலாம். இது வந்து அட்வைசபிள் இல்லை சொல்கிறேன். ஸோ இங்கே வந்து நேக்கடாக பை பண்ணுறதுக்கு பதிலாக ஸோ அந்த சைடு டைரக்ஷனலாக நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து அவைலபிள் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் எட்ஜாக வந்து போடும்போது நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஓகேங்களா? இது பண்ண வேண்டிய விஷயம். இன்னொன்று,
இந்த மாதிரி ப்ரீமியம் ஏறிக்கிட்டே இருந்தது அப்படின்னா அங்கே ஷார்ட் கவர் தான் நடக்கும் அப்படின்றத உங்களுக்கு கொஞ்சம் லேட்டராக தான் கண்டிப்பாக டெக்னிக்கல்ஸில் தெரியும். ஐயரை உடையிறது நீங்கள் என்ன வேணால் நீங்கள் சொல்லுங்கள், டெக்னிக்கலாக உங்களுக்கு காட்டுது, சிக்னல் காட்டுது, எல்லாமே இந்த ஷார்ட் கவர் இல்லைனா ஷார்ட் பில்டப் இல்லைனா லாங் கவர் இல்லைனா லாங் பில்டப் இந்த மாதிரி விஷயங்கள் ப்ரைஸில் நடக்கப்படுற விஷயங்கள் தான் உங்களுக்கு இங்கே இண்டிகேட்டர்ஸில் இண்டிகேட் ஆகுது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், காஸ்ட்லியான ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உஷாராக இருங்க. மார்க்கெட் அந்த சைடு போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப 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 அதிகம். ஓகேங்களா? அதுவும் அட் த மணியில் பார்க்குறது ரொம்ப அதிகம். ஸோ அந்த சைடு கான்ட்ராக்ட் இருந்தது அப்படின்னா அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக மார்க்கெட் வேகமாக முன்னேறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? கண்டிப்பாக 10ல் 2 ட்ரேடு வந்து திரும்பும், இல்லைன்னு சொல்லலை. 10ல் 2 ட்ரேடு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யூட்டன் அடித்து திரும்பும். பட் 8 ட்ரேடு மார்க்கெட் வேகமாக போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவுமே அதிகம், ரொம்பவுமே அதிகம். இதுதான் உண்மையான ஒரு ரகசியமும் கூட. கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆப்ஷனல் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து ஒரு பாயிண்ட்டாக எடுத்துக்கங்க. இதெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணுங்கள், எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. நல்லாவே ஒர்க் ஆகும். இந்த காஸ்ட்லி ப்ரீமியத்துக்கும் சீப் ப்ரீமியத்துக்கும் நடுவில் இருக்கிறது. இல்லைனா நம்ம இப்போ சொன்னோம் பார்த்தீங்களா, ஸோ பையர் வந்து பொறுமையாக இருந்து தான் வெளியே வருவான். பட் செல்லருக்கு அப்படி கிடையாது. அவனுக்கு தலைவலி. பிகாஸ் தே ஆர் இன் த லாஸ் அப்படின்றதுனால அவங்க வேகமாக வெளியே வரணும் அப்படின்றதுனால அவங்க மார்க்கெட்டில் போகிறதுனால தான் ப்ரைஸ் வந்து ஒரு சைடு வந்து பாரபட்சமே இல்லாமல் ஏறிக்கிட்டு போகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாவது கமெண்ட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, நானுமே ஆன்சர் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.